தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு. ஆனால் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியை சைத்ரா பூர்ணிமா என்பார். சைத்ரா பூர்ணிமாவா? அப்படின்னா என்ன? அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சைத்ரா பூர்ணிமா அன்று, அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று விரதமிருந்து செய்யப்படும் வழிபாடுகள் பல மடங்கு புண்ணியத்தை அளிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் சித்திரகுப்தரை வணங்குவது சிறப்பு. சித்திரகுப்தர் ஒவ்வொருவரின் நல்லது கெட்டதுகளையும் பதிவு செய்பவர் என நம்பப்படுகின்றது. சைத்ரா பூர்ணிமா அன்று தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை பெருக்கும். இந்த நாளில் புனித நீராடுவது, தானம் அளிப்பது, தியானம் செய்வது, இறை வழிபாட்டில் ஈடுபடுவது ஆகியவற்றை செய்யலாம். இதனால் புண்ணிய பலன்கள் தேடி வரும். சந்திரனின் அருள் கிடைக்கும். அதே போல் பிறை நிலவை தலையில் சூடிய சிவபெருமானை வழிபட்டால் குறைவில்லா செல்வம் கிடைக்கும். இந்த நாளில் சத்யநாராயணரையும் வழிபடுவது மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாகும். தானம் செய்ய வேண்டிய 5 பொருட்களை பற்றி பார்த்துடலாம். பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் அரிசி, பால், தயிர் போன்ற பொருட்களை தானம் செய்வது தோஷம் நீங்கி இறைவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக. அரிசியை தானம் செய்வதன் மூலம் பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ பால் மற்றும் தயிர் இவை இரண்டும் சந்திரனுடன் தொடர்புடையவை. இவற்றை தானம் செய்வதால் சந்திரன் மகிழ்ச்சி அடைவார். இதனால் வீட்டில் அமைதி நிலவும். ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷம் நீங்கும். சங்கு தூய்மை மற்றும் செழுமையின் அடையாளமாகும். சங்கு தானம் செய்வது மிகவும் புனிதமானதாகும். தண்ணீர் தானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் சந்திர தோஷம் நீங்கும். சகல சௌபாக்கியங்களும் பெறலாம். ஆடைகள். வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்தால் சந்திர தோஷம் நீங்கும். வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் நீங்கி அமைதி பிறக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பௌர்ணமி அன்று என்னென்னலாம் செய்யலான்னு பார்த்துடலாமா? பௌர்ணமி அன்று மகாலட்சுமி தாயார், விஷ்ணு பகவான், சிவபெருமான், முருகப்பெருமான் போன்ற தெய்வங்களை பூஜை செய்து வணங்குவது மிகவும் நல்லது. பௌர்ணமி அன்று விரதம் இருந்து கிரிவலம் சென்று சிவபெருமானை வழிபடுவதால் பல நன்மைகள் வந்து சேரும். பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரும். அன்று மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுவது மிக சிறந்த நற்பலன்களை தரும். கஷ்டங்கள் விலகி ஒளிமயமான வாழ்க்கை அமையும். உங்களால் முடிந்த உணவு வகைகளை நைவேத்தியமாக படைப்பது நல்லது. சந்திரனை வணங்குவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். பௌர்ணமி தினங்களில் குல தெய்வங்களை வழிபடுவது நம் குலத்தை விருத்தி அடைய செய்யும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம ஓம் ஸ்ரீ தெய்வ அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.